சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முதல்ல ஜெயம் ரவி, இப்போ ரவி மோகனா இருக்கக்கூடிய நடிகர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பரபரப்பாக கொடுத்துருக்காரு. என்னுடைய முகத்தை கண்ணாடியில் என்னாலே பார்க்க முடியல, என்னால் நடிக்க முடியல, இறந்து போயிடலாம் போல தோணுது, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன், பெரிய மன உளைச்சல் ஆளாகி இருக்கேன். அப்படி நான் வந்து பெண் பித்தனா, பெண்ணுக்காக அலையிறோன்னா அப்படி பார்த்தா நான் கதாநாயகன் கூட நடிக்கிறதா என்னுடைய தொழிலே, அழகழகான பெண்களோட நடிக்கிறது தான் என்னுடைய வேலையே. அப்படிதான் எத்தனையோ பெண்கள் நான் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். எனக்குரிய சினிமாவில் இருக்கிற வரைக்கும் ரவி மேல் அந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் இது வரைக்கும் இருந்ததில்லை. அவர் உள்ள ஒரு வேலை ஒன்று தான் இருந்தார். இப்போ ஏதோ அவங்களுக்குள்ள சம் மிஸ்டேக்கில் இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த கேரியரையும் இழந்து, அதாவது ஒரு 20 வருஷமா 25 வருஷமா தமிழ் சினிமாவில் கொண்டாடிய ஜெயம் ரவின்ற ரவி மோகன் இன்னைக்கு வாழ்க்கையில் தன்னுடைய கேரியரை இழந்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை, கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க முடியலங்கிறது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா தான் முகத்தை தான் கண்ணாடியில் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து இட்லி நடிகை யாருங்கிறது ஊருக்கே தெரியும். அதுக்கு பிறகு குஷ்பு வந்து அவங்க ஆர்த்தியோடைய ட்வீட்டுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி தாயின் வேதனை தெரியுமா அவங்க திருப்பி அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் போடுறாங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு கமெண்ட்டும் போடுறாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவங்க. இன்னொன்று சொல்லணும்னா கூடுதலாக இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததே குஷ்பு தான். குஷ்புக்கு தன்னுடைய ஃப்ரெண்டோட மகள் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க போல. அதுக்கு இதுதான் அவங்க தான் காரணம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை இழுக்கணும்னு இல்லை, சோஷியல் மீடியாவில் வர்றது தான் நான் கேட்குறேன். ஒரு மூத்த நடிகர் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காப்புல, ரொம்ப மனசு உடஞ்சி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோட அவரோட சிக்கல் அதெல்லாம் சொல்லி வந்து ரொம்ப வந்து வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி என்ற வார்த்தை முதற்கொண்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம். ஜெயம் ரவி, இப்போ ஜெயம் மோகன், ரவி மோகன். முதல்ல ஜெயம் ரவி, இப்போ ரவி மோகனாக இருக்கக்கூடிய நடிகர் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பரபரப்பாக கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய முகத்தை கண்ணாடியில் என்னாலே பார்க்க முடியல, என்னால் நடிக்க முடியல, இறந்து போயிடலாம் போல தோணுது, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கேன், பெரிய மன உளைச்சல் ஆளாகி இருக்கேன் அப்படின்னு கடுமையான கண்ணீரும் வேதனையுமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஆர்த்தி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி வாழ்க்கையை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க. அவங்க இடையில திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒரு பாடகி அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடகியோட இவர் வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும், பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ 2 பேருமே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுச்சு, இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் யாரும் இது சம்மந்தமாக நீங்கள் சமூக வலைத்தளங்களையோ மற்ற விஷயங்களையோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாதமாக அமைதியாக இருந்தாங்க. கடைசியாக பராசக்தி படத்தில் கூட ஒரு நல்ல ஒரு முக்கியமான போலீஸ் ரோல் பண்ணியிருந்தார் ஜெயம் ரவி. அது பெரிய பேசப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு. அப்புறம் கராத்தே பாபுன்னு ஒரு படம் அப்போ நடிச்சிட்டு இருக்காரு, ரிலீஸ் ஆக போகுது. இப்படி சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கடந்த ஒரு 6 மாதமாக அமைதியாக இருந்தவர் திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நேற்று பாடகி கனிஷா வந்து என்னை சோஷியல் மீடியாவில் என்னை வந்து கடுமையாக புல் பண்ணுறீங்க, தாக்குறீங்க, உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் கூட்டிட்டு அவங்களும் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் பேசினப்போ எங்களுக்கு துணையாக இருந்தது வந்து அவங்க தான், அவங்களையும் இப்போ சென்னையை ஒட்டி அமுச்சிட்டிங்க, என்னுடைய வீடு கட்டின சொந்த வீடு இருக்குது ஈஸியாரில், அந்த வீடு அவங்க தான் பிடிங்கிட்டாங்க, நான் இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன், என் பிள்ளையை பார்க்க முடியலன்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு கண்ணீரும் கம்பளையுமா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா எடிட்டர் மோகன் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருந்து தன் வாழ்க்கையை துவங்கியவர். அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. எடிட்டர் மோகனுக்கு வந்து மொத்தம் 3 பிள்ளைங்க. ஜெயம் ரவி அப்படிம்பாங்க. எடிட்டர் மோகன், அவர் இன்னொரு பொண்ணு இருக்குது ரோஜான்னு, அவங்க வந்து டென்டிஸ்டாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க. இவரை எடிட்டர் மோகனை பொறுத்த வரைக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் எடிட்டராக இருந்தார். அப்புறம் டப்பிங் படங்கள், மொழி மாற்று படங்கள், தெலுங்குலேருந்து ஒரு படத்தை வாங்கி அதை டப்பிங் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணுவார். இந்த மாதிரி படங்கள் பண்ணி அப்புறம் நேரடியான தமிழ் படங்கள் சில படங்கள் தயாரிச்சிருக்கார். தொட்டில் சபதம் மாதிரியான படங்கள்லாம் அவர் தயாரித்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறார். அப்போ அவருடைய 2 பசங்களையும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ரவியை வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் விடுறாரு, அப்புறம் ஆக்டிங் கிளாஸுக்கு அனுப்புகிறாரு,
ஹார்ஸ் ரைடிங்கு, டான்ஸ்னு ஒரு நடிகராக உருவாக்குறதுக்கு அவரை தயார்படுத்துறார். யாரை? ரவியை. இன்னொரு பையனை ராஜாவை என்ன பண்ணுறாங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து ஒரு டைரக்டராக உருவாக்குறதுக்கு பண்ணுறாங்க. இவங்க தென்காசி பட்டணம்னு ஒரு படம் நம்ம மலையாளத்தில் வந்துச்சு இல்லையா, தமிழில் வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரிஜினல் வெர்ஷன் வந்து மலையாள படம், அது தமிழில் தென்காசி பட்டணம் வந்துச்சு. தெலுங்கில் அனுமான் ஜங்ஷன் அந்த படம் வந்துச்சு. அந்த படத்தை ரீமேக் பண்ணார் ராஜா. அப்புறம் தெலுங்கில் ஒரு ஹிட்டான படம் ஜெயம், அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாரு. அந்த படத்தை தன்னுடைய ஒரு மகனை வந்து டைரக்டராகவும் ஒரு மகனும் ஹீரோவாகவும் போட்டு இவரே இந்த படத்தை தயாரிக்கிறார். 2002 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் ஜெயம். படம் பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறிச்சு. அதுலேருந்து அவர் பேர் வந்து ஜெயம் ரவி அப்படின்ற படத்தோடைய பேரையே ஒட்டிடுச்சு. இந்த ரவிங்கிற பேர் சினிமாவில் நிறைய ரவி இருக்காங்க, நிழல் ரவி இருக்கிறாரு. அதனால் இவருக்கு வந்து ஜெயம் ரவிங்கிற பேர் சென்டிமெண்ட்டாகவே ஒட்டிக்கிடுச்சு. அப்போ தொடர்ந்து நிறையா படங்கள் நடிக்கிறார். அவங்க அப்பா தான் கதை கேட்குறாரு. அதாவது அவங்க அப்பா வந்து எப்படின்னா, அந்த 2 குழந்தைகளையும் அப்படியே கோழி எப்படி அடகாக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடகாத்து வளர்த்து அவங்கள வந்து ஒரு ஆளாக்கினவர் அவர் எடிட்டர் மோகன். அப்போ அவர் தான் கதை கேட்குறாரு நிறையா. கடைசியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் கதை கேட்டுக்கிட்டு இருந்தார். கதை கேட்டு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ தான் அவருக்கு என்னன்னா ஒரு காதல் வருது. யாருக்கு? ரவிக்கு ஒரு காதல் வருது. அவங்க தான் ஆர்த்தி. ஆர்த்தியோட குடும்பமும் சினிமா குடும்பம் தான். சுஜாதா விஜயகுமார் அவங்க தயாரிப்பாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இருக்காங்க. அப்புறம் நிறையா ஷூட்டிங் ஹவுஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சுஜாதா விஜயகுமாருடைய கணவர் விஜயகுமாரும் ஒரு நடிகர் தான். இப்படி அவங்க குடும்பமே அவங்களும் சினிமா சம்மந்தப்பட்ட குடும்பம் தான். இப்போ இந்த சுஜாதா விஜயகுமார், கலா மாஸ்டர், குஷ்பு, பிருந்தா இவங்களாம் ஒரு கேங், சினிமாவில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவங்களுடைய மகள் தான் வந்து இந்த ஆர்த்தி. இவங்கெல்லாம் ஒரு ஸ்டார் நைட்டுக்காக சிங்கப்பூர் போகிறாங்க. அப்போ ஆர்த்தியும் வந்திருக்கிறாங்க, ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் வந்திருக்கிறாங்க. மற்ற அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காங்க. ரவியும் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டு 2 பேருக்குள்ள காதல் வருது. காதல் வர்றப்ப எடிட்டர் மோகன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ரவியோட அப்பா சினிமா ஃபேமிலிக்குள்ளே நமக்கு திருமணம் பண்ணிக்கிற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த திருமணம் நடத்திடுது. திருமணம் நடந்து வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா கட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள், ரவிக்கு 2 குழந்தைகளோட தன் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கார். இப்படியே போயிட்டுருக்கு, லைஃப் போயிட்டுருக்கப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ரவியினுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் அவங்க படம் தயாரிக்கிற பிள்ளைக்கு வர்றாங்க. அவங்க வந்து இப்போ இந்த ப்ரொடக்ஷன் விஷயத்தை கையில் எடுத்து ரவியை வச்சு சில படங்கள் தயாரிக்கிறாங்க. அந்த படங்கள்லாம் சரியாக போனோடனே பெரிய அளவில் கடன் வருது, நெருக்கடிகள் வருது, அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரவி வந்து அது குடும்பத்திலேருந்து விலகி ஒரு நிம்மதிக்காக அந்த புது அர்த்தங்கள் படம் பார்த்துறவங்களுக்கு தெரியும். இப்போ ரகுமான் வந்து எப்படி கோவாவுக்கு போகிறார் இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து கோவாவுக்கு போயிடுறார். மன நிம்மதிக்காக குடும்பத்திலேருந்து விலகி கோவாவுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பப் சிங்கராக இருக்கிறவங்க தான் இந்த கனிஷா. அவங்களோட பழக்கம் ஏற்படுது. அந்த ஹீலிங் சென்டர் அதுலாம் அவங்க வச்சுருக்காங்க போல். இப்போ அவங்களோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு அவங்களோடய ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் கம்பெனி ஆரம்பித்தாங்க. 2 பேரும் பொது நிகழ்ச்சிகள்லாம் வந்தாங்க. அரசியல் பரசில் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்ற மாதிரியான லிவிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் போச்சு. எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னா, அப்புறம் 2 பேருமே வந்து கோர்ட்டுக்கும் போனாங்க. ரவியும் ஆர்த்தியும் கோர்ட்டுக்கு போய் அந்த வழக்கு டிவோர்ஸ் கேஸ் இப்போ வந்து நம்ம அங்கே பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில தான் என்னுடைய குழந்தையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வந்து அவங்க குழந்தைய பார்க்குறது, குழந்தைய ஃபோனை பிடிங்கி வச்சுருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனால் பாடி கார்ட்ஸோடு அனுப்புகிறாங்க. என் குழந்தைய பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நேற்று கனிஷா போட்ட வீடியோவில் சோஷியல் மீடியா நிறையா புல் பண்ணுறாங்க, எங்களை வந்து காயப்படுத்துகிறாங்க, நான் சென்னையை விட்டு போகிறேன்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, கனிஷா வந்து இவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி போகிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதனால் எனக்குன்னு இருந்த ஒரே தோழி வந்து கனிஷா தான். அவங்க என்னிருந்து பிரிச்சுட்டீங்க. நான் வந்து பெண்ணுக்காக அலையிறோன்னா அப்படி பார்த்தா நான் கதாநாயகன் கூட நடிக்கிறது தான் என்னுடைய தொழிலே. அழகான பெண்களோட நடிக்கிறது தான் என்னுடைய வேலையே. அப்படி தான் எத்தனையோ பெண்கள் நான் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏறக்குறைய சினிமாவில் இருக்கிற வரைக்கும் ரவி மேல் அந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் இது வரைக்கும் இருந்ததில்லை. அவர் ஒரு வேலை ஒன்று தான் இருந்தார். இப்போ ஏதோ அவங்களுக்குள்ள சம் மிஸ்டேக்கில் இந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த கேரியரையும் இழந்து, அதாவது ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக தமிழ் சினிமாவில் கொண்டாடிய ஜெயம் ரவின்ற ரவி மோகன் இன்றைக்கி வாழ்க்கையில் தன்னுடைய கேரியரை இழந்து அவர் என்ன சொல்கிறார், ஒரு வார்த்தை, கண்ணாடியில் என் முகத்தை பார்க்க முடியலங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா தான் முகத்தை தான் கண்ணாடியில் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருப்பாப்ல. எனக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப அவர் நிச்சயம் அவர் ஏதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவரை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த நிலைமையில் இருக்கார். அந்த நிலைமையில் என்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியல, எனக்கு நடிக்க முடியல, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, எமோஷனலாகிறாரு. அது அவர் பேச்சிலே ஒரு பதட்டம், தடுமாற்றம், ஒரு கோபம், ரக்தி எல்லாமே தெரியுது. பட்டார்னு ஹைப்பராக கத்துறாரு, பட்டார்னு அழுகிறாரு.
பார்க்குறப்ப நமக்கே அதாவது ஒரு பொத்தி பொத்தி வளர்த்து உருவாக்கிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற போது இன்றைக்கி அவருக்கு வந்து பட வாய்ப்புகளை இழந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து குழந்தைகளை பார்க்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகி இன்றைக்கி இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அவரது ப்ரெஸ் மீட்டு. சார் இதில் முக்கியமாக ஒரு குறிப்பிட்டது என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்து பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்க, பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்கன்னா அதனால் நான் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இல்லாமல் சார் பண்ணுவாங்க? இல்லை, பிளாக் மேஜிக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னமும் என்னென்ன எடுத்துக்கலாமே. ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டிருக்கலாம், இந்த கட்சி அந்த கட்சியை ஆட்சிக்கு வராமல் தடுத்துருக்கலாம். இதை குறிப்பிட்டாரு. இல்லை, இந்த தலைவர் அந்த தலைவர், அதாவது என்னென்னா ஏதாவது நடந்திருக்குமோ, நம்மளை மீறி ஒரு சம்பவம். வகுத்த வலி வந்தவனுக்கு என்ன சாப்பிட்டா பித்தம் தெளியும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வகுத்த வலி வந்து எதை சாப்பிட்டா வகுத்த வலி குறையும்பாங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லலாம்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து விஜய் இவரை பொறுத்த வரைக்கும், ரவியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடக்கிறதெல்லாம் நம்மளை மீறி நடக்குது, நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம், தப்பான விஷயம் காரணம், இதெல்லாம் அது காரணமாக இருக்குது, இது காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்போ அவங்களுக்கு தன்னை வந்து யாரோ ஒன்று இது பண்ண, அது ஒரு விதமான மன அழுத்தம் தான். தனக்கு நடக்கிறதுக்குலாம் அவங்க தான் காரணம் அப்படின்னு தன்னுடைய மாமியார் வீட்டு குடும்பத்தையும் அவங்கள தான் சொல்கிறாங்க. எங்களுடைய ஃபெமினிசம் பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் அவங்க 3 எழுத்து இட்லி நடிகை அப்படின்னு பேசுகிறாரு. என்ன இதெல்லாம் வந்து புத்தகத்தில் வரும். முந்தி வந்து இந்த ரயில் நடிகைக்கும் கப்பல் நடிகருக்கும் தொடர்பு அப்படின்னு கிசுகிசு எழுதுவாங்க. அந்த கிசுகிசு பாணியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. 3 எழுத்து இட்லி நடிகை யாருங்கிறது ஊருக்கே தெரியும். அதுக்கு பிறகு குஷ்பு வந்து அவங்க ஆர்த்தியோடைய ட்வீட்டுக்கே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு தாயின் வேதனை தெரியுமா அவங்க திருப்பி அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் போடுறாங்க. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு கமெண்ட்டும் போடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவங்க. இன்னொன்று சொல்லணும்னா கூடுதலாக இந்த திருமணத்தை நடத்தி வைத்ததே குஷ்பு தான். 2 குடும்பத்துக்குள்ளேயும் பேசி சமாதானம் பண்ணி உள்ள ஒரு சுமூகமான ஒரு இதை ஏற்படுத்தி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு திருமணத்தை, இந்த 2 பேர் திருமணத்தை நடத்தி வச்சது குஷ்பு தான். அப்போ இந்த இவ்வளோ நாள் அவங்க லைஃப் போச்சுல. இப்போ அந்த ஆர்த்தியை பொறுத்தவரைக்கும் தன் ஃப்ரெண்டோட மகள், குஷ்புக்கு தன்னுடைய ஃப்ரெண்டோட மகள் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம், அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க போல். அதுக்கு இதுதான் அவங்க தான் காரணம். இதில் இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் நடக்கும். பஞ்சாயத்துக்கு போகிறவன் தான் கடைசியில் குற்றவாளி ஆயிடுவான். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்துக்கு போகிறவன்னா குற்றவாளியாக என்ன நடக்கும்னா ஒரு கட்டத்தை சேர்ந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சுப்பாங்க. இது எல்லா குடும்பத்துலேயும் பஞ்சாயத்து போகிறவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏறக்குறைய இப்போ அப்படி தான் வந்து அங்கே நிற்கிதுங்க. சார் அவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் பேசியிருந்தாரு, ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப எமோஷ்னலாகி கத்த ஆரம்பிச்சாரு. அதாவது வந்து என் பசங்களை வந்து என்னால் பார்க்க முடியல, நான் போய் பார்க்க போனாலும் பாடி கார்டெலாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, 50 லட்ச ரூபா கிட்ட நான் வந்து செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கேன் அப்படின்ட்டாரு. ஒரு தந்தையோட குமுறல் தானே சார் அது? இல்லை, உண்மையிலேயே வந்து அது வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். இந்த டிக் 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 படத்தில் நடிக்கிற பையனோட நடிக்கிறப்ப நான் இருந்த அந்த சந்தர்ப்பங்கள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது. நீங்கள் எவ்வளோதான் ஒரு கெட்ட தகப்பனாக இருந்தாலும் சரி, கெட்ட தாயாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள்ங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து தப்பாக இருக்க மாட்டாங்க. அது நம்மளோட இந்தியன் கல்ச்சர். அது ரவியை பொறுத்த வரைக்கும் 6 மாதமாக தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கார், வருத்தத்தில் இருக்கார். அதுக்கான வழிமுறை இது இல்லையே. நீ கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு போய் குழந்தைய பார்க்கலாமே. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு மீறி அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கோர்ட் ஆர்டர் போட்டு 2 போலீஸோட போய் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு இத்தனை வாரத்துக்கு 2 நாள் டைம் கொடுக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா இவர் என்ன பண்ணிட முடியும், அவங்க என்ன பண்ணிட முடியும்? அதுக்கு இது வழிமுறை இல்லை. இது வந்து என்னென்னா அவரை தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிற மாதிரி தானே. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை சொல்கிறது வந்து அது வார்த்தை திருப்பி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. இது மாறி மாறி தானே போகும். லீகலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் அணுகி அவங்கள்ட்ட பெர்மிஷன் ஆர்டர் வாங்கி அந்த குழந்தைகளை பார்க்கலாம். உண்மையில் ஒரு தகப்பனாக அவர் அந்த வேதனையை இப்போ உணர்றாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்தாரா என்னன்னு தெரியல. இப்போ அந்த குழந்தையினுடைய இயக்கம் அவருக்கு தெரியுது, அதை பார்க்கணும்னு தோன்றாரு. ஆனால் அவங்க இதை பயன்படுத்தி அவங்க தடுக்கிறாங்கன்னு கூட தோணுது. அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கோர்ட்டில் போய் இவர் வாங்கலாம், கோர்ட்டில் போய் ஆர்டரை போட்டு வாங்கி குழந்தைகள் பார்க்கலாம். அவர் வந்து எனக்கு வந்து டிவர்ஸ் கொடுங்க, டிவர்ஸ் கொடுத்தா தான் நான் அடுத்து வந்து படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவர்ஸ் கிடைக்குமா? இல்லை, மியூச்சுவல் டிவர்ஸ்னால் உடனே கிடச்சிரும். ஆர்த்தி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. இப்போ இவர் 2 பேர் தான் இவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு. அது கோர்ட்டில் ப்ராசஸ் போயிட்டுருக்காரு. இந்த மாதிரியான டிவோர்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் உடனே கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு அவசரத்தை இந்த முடிவு எடுத்திருக்காங்களா, டைம் கொடுத்தா அந்த அவசரத்தில் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்து திருப்பி சேர்ந்துருவாங்களா. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி கொடுப்பாங்க. 2 பேரும் தனித்தனியாக இருங்க, யோசிச்சு பாருங்கள், வாழ்ந்த வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய தவறு யாரும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், அப்புறம் வாங்க நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம், சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறோன்னு பார்ப்போம். இல்லையா திருப்பி ஒரு கவுன்சிலிங் வைப்பேன். 2-3 கவுன்சிலிங்க்கு பிறகு தான் வேறு வழியே இல்லை, எங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டிவோர்ஸில் இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படின்னா
உடனே கொடுத்துருவாங்க, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே 2 பேரும் நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு இன்னொரு மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்தாங்கன்னு விளையிடுவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி இது வரைக்கும் கொடுக்கல, இவர் தான் கேட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. சார், இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய நட்சத்திரங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் லைஃப்பில் தான் மாட்டிக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு முன்னணி இசையமைப்பாளர் கூட அந்த மாதிரி மாட்டினார். இது எங்கே சார் அவங்க வந்து கோட்டை விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. அவங்கள வந்து என்னென்னா ஒரு அது மிகைப்பட்டு சொன்னால் கூட வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க. இந்த கிரியேட்டராக இருக்கிறவங்க என்னென்னா அது வந்து என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க குடும்பத்துக்கு அப்படிம்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ 9 to 6 ஜாப்னு வச்சுங்களேன், காலை 6 மணிக்கு 9 மணிக்கு போய்ட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதோட வேலை முடிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு 24/7 அவங்க பற்றி வேலையை பற்றி தான் யோசிச்சிருப்பாங்க. அதை புரிந்த குடும்பம் வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. புரியாத குடும்பம் என்னென்னா அது வந்து சிக்கல். அது நடிகராக இருந்தால் நடிகையாக இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக நைட் ஷூட்டிங் போய்ட்டு வருவாங்க, கூட வேலை பார்க்க யாரும் நடிகர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நடிகைகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, ஷெட்யூல் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு சீன் சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க. இது ஃபேமிலி லைஃப்பில் அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு சரியாக மேட்ச் ஆகி போயிடும். புரியாதவங்களுக்கு என்னன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பிடவாரு. அவுட்டோர் ஷூட்டிங் பாரு 40 நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, போயிட்டு வந்து திருப்பி ஒரு 10 நாள் திருப்பி ஒரு 40 நாள் வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கான டைமை வந்து அவங்க கொடுக்க முடியாது. அப்போ அது என்ன ஆகுனா அதுக்கு ஒரு பெரிய விரிசலாகிட்டே போகும். நான் ஃபோன் பண்ணால் உடனே ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு ஷார்ட்டில் நடிச்சிட்டு இருப்பார். இப்போ ரவி பிரச்சனையே அதான், நான் ஃபோன் பண்ண அவர் எடுக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பார், ஃபோனை சைலண்டில் போட்டு ஷார்ட்டில் நடிச்சிட்டு இருப்பார். முழு கவனமும் அங்கே தான் இருக்கும். ஃபோனை வந்து எடுத்து அப்போ நான் ஃபோன் பண்ணுறப்ப எடுக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு வீட்டுக்கு வர்றாரு, டயர்டில் வருவார். அன்றைக்கி ஃபைட் சீன்ஸ் நடிச்சுட்டு வரான்னு வச்சுங்க. சண்டே காட்சி நடிச்சுட்டு வர்றாரு. காலை 6 மணிக்கு போய்ட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து படுத்துருவாங்க, டயர்டாக படுத்துருவாங்க. குடும்பத்தில் வந்து பேச மாட்டிங்களா, குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களான்னு கேட்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சமாக விரிசலாகி அது வந்து பெரிய பிரச்சனையை வந்து இந்த சினிமா கலை சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். பாலுமேந்திரா தான் ஒரு வசனம் சொல்லுவார், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவனுடைய கலைஞன் வந்து ரொம்ப சென்சிட்டிவானவன். அந்த சென்சிட்டிவ்ங்கிறது அவனுடைய இருதயத்தை அதே குத்தி கிழிச்சிரும் ஒரு பாலுமேந்திராவுடைய மிக பிரபலமான ஒரு டைலாக் இருக்குது. அந்த கலைஞன்கிறவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான், உணர்ச்சி புலம்பாக இருப்பான். அந்த உணர்ச்சி புலம்பே அவனுக்கு ஆபத்து, அதுவே அவனுடைய இதயத்தை குத்தி கிழிச்சிரும் அப்படிங்கிறார். ஏறக்குறைய பெரும்பாலானவருடைய லைஃப் அந்த மாதிரி தான் போகுது. சிலர் அந்த குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது சினிமா வேறு, பர்சனல் லைஃப் வேறு அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக பிரித்து வச்சு அதுக்கான டைம் கொடுத்து போவாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், தொழிலில் சொந்தங்களை கொண்டு சேர்க்கக்கூடாது. அது எப்போ வந்தாலும் பிரச்சனை தான். இப்போ ரவிக்கு எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆர்த்தியோடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதில் 2-3 படம் நடிக்கிறாங்க, அந்த படம் போல, அதனால் கடன் ஏற்படுது. அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் மாமியார் மாமனாருங்கிற ஒரு உறவு, ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோவாங்கிற வந்ததுக்கு பிறகு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சிக்கல் வருது. இது சினிமா மட்டும் கிடையாது. நீங்கள் சொந்தக்கார ஒரு கடை வச்சுருக்கீங்க, சொந்தக்காரனுக்கு மச்சனை கொண்டு கடையில் உட்கார வச்சா எனக்கு காலையில் பிரச்சனை வந்துடும். அப்போ தொழிலுக்குள்ளே சொந்தம் வர்றப்போ அங்கே ஒரு பர்சனல் லைஃப் அட்டாக் ஆகிடும். ஏறக்குறைய ரவிக்கு அதான் நடந்திருக்கு. சரி சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.